ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படும் சோர்வு, நோய், கவலை, துக்கம், துன்பம், மனவேதனை என எதுவாயினும் இறுதியில் அவர் உடலில் தைக்கும் ஒரு முள்ளாக இருந்தாலும் அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். புகாரி 5641. இந்த நபிமொழி ஹதீஸ் நம் மனதிற்கு மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளிக்கக்கூடியது. குறிப்பாக கவலையில் இருக்கும் ஒருவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மருந்தாக அமைகிறது. இந்தக் கருத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் கவலைகளிலிருந்து விடுபடவும் சில கூடுதல் சிந்தனைகள் இதோ. 1. கவலையின் நோக்கம். பர்பஸ் ஆஃப் பெயின். நாம் படும் கஷ்டங்கள் வெறும் தண்டனை அல்ல, அவை நம்மை தூய்மைப்படுத்தும் செயல்முறை. ஒரு தங்கம் நெருப்பில் வாட்டப்படும்போதுதான் அதன் அழுக்குகள் நீங்கி பிரகாசிக்கிறது. அதுபோலவே சோதனைகள் நம்மிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக்குகின்றன. 2. இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை. இஸ்லாமிய பார்வையில் இந்த உலகம் ஒரு தற்காலிகமான தங்குமிடம். இங்கு ஏற்படும் இன்பமும் நிலையானது அல்ல, துன்பமும் நிலையானது அல்ல. நிச்சயமாக சிரமத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது. குர்ஆன் 94:5 என்ற வாக்குறுதி நமக்கு மனவலிமையை அளிக்கிறது. 3. பொறுமையின் வெகுமதி. ஒரு முள் தைப்பதற்கே பாவ மன்னிப்பு உண்டு என்றால் ஒரு மனிதன் காட்டும் பெரும் பொறுமைக்கும் சபர், அவன் சிந்தும் கண்ணீருக்கும் இறைவன் வைத்திருக்கும் வெகுமதி கற்பனைக்கு எட்டாதது. கவலை ஏற்படும் போது செய்ய வேண்டியவை. துஆ, பிரார்த்தனை. உங்கள் மனதில் உள்ள பாரத்தை இறைவனிடம் கொட்டித் தீர்க்கவும். அவன் அனைத்தையும் செவியுறுபவன். திக்ரு, நினைவு கூறுதல். இறைவனை நினைவு கூர்வதன் மூலம்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. குர்ஆன் 13:28. நன்றி செலுத்துதல். நம்மிடம் இல்லாதவற்றை எண்ணி வருந்துவதை விட இருப்பவற்றிற்கு நன்றி கூறும்போது ஷுக்ர், மனம் அமைதியடையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி நம் அனைவருடைய மனத்திற்கும் ஆறுதல் அளிப்பானாக. ஆமீன்.